ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இந்த இதில் CE25C01 இன்ட்ரோடக்ஷன் டு சிவில் இன்ஜினியரிங் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்க வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சின்னா நம்ம சேனலில் செமஸ்டர் 1 ரெகுலேஷன் 2025 ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா CE25C01 இன்ட்ரோடக்ஷன் டு சிவில் இன்ஜினியரிங் ரெகுலேஷன் 2025 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் யூனிட் உங்களுக்கு ஓவர்வியூ ஆஃப் சிவில் இன்ஜினியரிங். ஸோ அதில் பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி அந்த BOQவும் நல்லா பார்த்துக்கோங்க. ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபஸ்ட் யூனிட்ல அந்த ப்ராஜெக்ட் கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. சப் டிசிப்ளைன்ஸ் இன் சிவில் இன்ஜினியரிங் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இது ரிப்பீட்டடாக நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்ட் பி பொறுத்த வரைக்கும் ரோல் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் சொசைட்டி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ப்ரீவியஸ் ரெகுலேஷன்ஸில் கேட்டிருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஸ்கோப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நான் எல்லோ கலரில் ஷேர் பண்ணியிருக்க டாபிக்ஸ்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் ப்ரீவியஸ் ரெகுலேஷன்ஸில் கேட்ட கொஸ்டின். அது போக ரெட் கலரில் ஷேர் பண்ணி அண்டர்லைன் பண்ணியிருக்க டாபிக்ஸும் ஒரு சில கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஃபஸ்ட்டு எல்லோ கலர் ஷேர் பண்ணியிருக்கேன், நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ ஃபீல்ட்ஸ் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏல எர்த்குவேக் ரெசிஸ்டன்ட் டிசைன் இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்னென்னு கேட்கலாம். சீஸ்மாலஜி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. சர்வேவிங் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. கண்டோர்னா என்னென்னு கேட்கலாம். ஸோ அந்த செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப காமனான இன்ஜினியரிங் பேசிக்ஸான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ அதனால் அந்த ஃபீல்டை பற்றி கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரோல் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஜியோ டெக்னாலஜிக்கல் இன்ஜினியரிங். இந்த ஜியோ டெக்னாலஜிக்கல் இன்ஜினியரிங் வந்து ப்ரீவியஸ் ரிலேஷன்ஸில் கேட்டிருக்காங்க, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் யூனிட் சிவில் இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ். ஸோ அதில் பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃபிங் மெம்பர் என்னென்னு கேட்கலாம். ஸோ அதோட தெர்மல் அண்ட் அக்கோஸ்டிக் இன்சுலேட்டிங் மெட்டீரியல். இதில் தெர்மல் கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. யூஸ் ஆஃப் ஜிப்சம் இதெல்லாம் ரிப்பீட்டடாக பல டைம்ஸ் கேட்டிருக்காங்க. பிக் கொஸ்டின்லேயே சம்டைம்ஸ் சப்டிவிஷன் கொஸ்டினில் இந்த யூஸ் ஆஃப் ஜிப்சம் வந்து இருக்குது. மாடர்ன் யூஸ் ஆஃப் ஜிப்சம்னு கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிம்பரும் ஜிப்சமும் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கிளே அண்ட் ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சிமெண்ட்டு ஸ்டோனு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்ட் பி பொறுத்த வரைக்கும் வாட்டர் ப்ரூஃபிங் மெட்டீரியல் அதோட டைப்ஸ் அப்ளிகேஷன் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் பில்டிங் பிரிக்ஸு, அதாவது இந்த டைப்ஸ் ஆஃப் பில்டிங் பிரிக்ஸ் அப்படின்னா ஸ்டோன்ஸ் இது வந்து கேட்டிருக்காங்க. இந்த பிரிக்ஸு ஸ்டோன்ஸ் கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. காம்போனன்ட்ஸ் ஆஃப் ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் பில்டிங் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பில்டிங் காம்போனன்ட்ஸ் ஃபோர்த் யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏல லிண்டல் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன். இந்த லிண்டல் கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. இது ஒரு சில டைம் கேட்டிருக்காங்க. ஷாலோ ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. FSIனா என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அது மாதிரி கார்பெட் ஏரியாவும் கொஞ்சம் முக்கியமானது தான். நேஷ்னல் பில்டிங் கோட் கண்டிப்பாக கேட்பாங்க. இதில் ஃபங்க்ஷன்ஸ் இல்லைனா அது NBCனா என்னென்னு கூட கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. டைப்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் யூசர் ஃபார் பில்டிங்ஸ் இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அப்படின்னா ஸ்ட்ரக்சரை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த சப்ஜெக்டில் யூசர்ஸ் அப்ளிகேஷன் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் அது போக டைப்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்ட் பி பொறுத்த வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மன்சோனரி யூஸிங் ஸ்டோன்ஸ் அண்ட் பிரிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. டயக்ராமும் நல்லா பார்த்துக்கோங்க. இது ரிப்பீட்டட் கொஸ்டின், கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் கம்பல்சரியாக நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் 5th யூனிட்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் க்ரீன் பில்டிங்ஸ். இந்த க்ரீன் பில்டிங்ஸில் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கல்வெட்டும் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸ்டோரேஜ் டேமும் இதில் இந்த டேம் கான்செப்ட்டும் பிரிட்ஜ் கான்செப்ட்டும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் டைப்ஸ் ஆஃப் பிரிட்ஜஸ் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. பிரிட்ஜஸ் வந்து 2 மார்க்கில், அதே மாதிரி டேம்ஸ் வந்து 5 மார்க்கில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. கிராவிட்டி அண்ட் ஆர்ச் டேம் இது ரிப்பீட்டட் கொஸ்டின், நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் க்ரீன் பில்டிங்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு க்ரீன் பில்டிங்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் இருக்கும், நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் சஸ்பென்ஸ் அண்ட் பிரிட்ஜ் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் டேம்ஸும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் டேம்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். க்ரீன் பில்டிங்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஹைவேஸ் அண்ட் ரயில்வேஸ் கண்டிப்பாக அது கேட்பாங்க. இது நிறைய டைம்ஸ் வந்து பிக் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸும் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஹைவேஸ் அண்ட் ரயில்வேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ வரலாம் நான் எல்லோ கலரில் ஷேர் பண்ணிக்க டாபிக்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் ரிலேஷன்ஸில் நிறைய டைம்ஸ் கேட்ட கொஸ்டின் தான். நீங்கள் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி நான் எல்லோ கலரில் கொடுத்துருக்கேன். அதை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக படிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன் 25 பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அப்கமிங்கில் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.